Hello friends, welcome to Nathan Tech Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுற இந்த ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. தெரிவாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா எடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது. ஏன் ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னம்னா, உள்ளே இருக்க தண்ணி ஒரு பாட்டில் இருந்து இன்னொரு பக்கம் மூவ் ஆயிரும். கீழே இருக்க தண்ணி மேலேருந்து மேலே மூவ் ஆயிரும். அதே போல் நம்ம ஃபோனை எடுக்கும்போது இந்த மாதிரி ஆடியோ ஜாக் மேலே இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆடியோ ஜாக் மேலே இருக்கிற பக்கம் தான் கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோன் பேட்ரி ரிமூவல் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா உடனே பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். அப்படி ஃபோனோட பேட்டரியை முதல்ல முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோனை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல சார்ஜிங் போடுறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடியோ ஜாக் கீழே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அரிசி யூஸ் பண்ணுற பையில் நம்ம வச்சிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய டைப் இப்போ புதுசாக வந்திருக்கு. இப்போ ஐபி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற டைப்பில் இப்போ நிறைய ஃபோன் ப்ளூடூத் அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IP65 IP68 அப்படிங்கிற மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இப்போ புதுசாக வர ஃபோன்லாம் வருது. இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபோன் தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னாலும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபோனை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பழைய ஃபோன் யூஸ் பண்ணுறதுல ஐபி ப்ரொடெக்ஷன் இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷனுங்கிறது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஃபோனுக்குள்ளே தண்ணி போச்சு அப்படின்னா தான் உடனடியே ஷார்ட் சர்க்யூட் ஆகி நமக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதனால தான் என்ன சொல்கிறோம் பண்ணோம்னா, முதல்ல ஃபோனை தண்ணிக்குள்ளேருந்து ஃபோனை எடுத்ததுமே முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஐபி ப்ரொடெக்ஷன் இருக்கிற இதுலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்பீக்கருக்குள்ளே தண்ணி போயிருக்கும். இந்த ஸ்பீக்கருக்குள்ளே தண்ணி போகிறத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் இந்த ஏர் ப்ளோவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் வைப்ரேட் ஆகி அதில் ஃபோனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்க வைப்ரேஷன் சவுண்டு வர்றதுனால ஸ்பீக்கருக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதே போல் உங்களுக்கு ஃபோனு ஹீட் ஆகி உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே ஹீட்டில் ஆவியாகி இந்த ஃபோன் ஹோல்ஸ் வழியாகவே வெளியே வந்துடும். நம்ம ஃபோனில் எல்லாமே சின்ன சின்ன ஐசிகளாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஐசிகளில் இந்த வாட்டர் ட்ராப்ஸ் போய் படும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா டச் ஆகி மேக்ஸிமம் இந்த இதில் ஷார்ட் சர்க்யூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோனில் ஆடியோ ஜாக் மேலேயும் இந்த ஸ்பீக்கர் மற்றும் இந்த பவர் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் கீழேயும் இருக்கும். கீழே இருக்கிற பவர் சாக்கெட்டை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். ஏன் அப்படின்னா, இந்த பவர் சர்க்யூட் அப்படிங்கிறது உள்பக்கமாக க்ளோஸ் சர்க்யூட்டாக தான் இருக்கும். அதே போல் ஸ்பீக்கர் வழியாகவும் அதிகபட்சமாக தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆடியோ ஜாக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே டீப்பாக ஹோல் வரைக்கும் இருக்கும். உள்ளே சில பின்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த வழியாக தான் தண்ணி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உள்ளே போய் ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோனை எடுத்ததுமே எப்போவுமே இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆடியோ ஜாக்கு கீழே இருக்கிற மாதிரியே ஃபோனை பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கமே இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபோன் டவுன்லோட் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஷேக் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோனை எடுத்ததுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க.